ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் திங்கிட்டுங்கிற நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இந்த இன்கம் டேக்ஸ் பற்றியான எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம சேனலில் தெளிவாக கொடுத்துருக்கோம். இன்னும் இன்கம் டேக்ஸ் பற்றியான டீட்டெயில்ஸ் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த மாதிரியான வீடியோஸ் நான் ஸ்பெஷலாக பண்ணுறேன். இதில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு முக்கியமான ஒரு கொஷின் ஒன்று கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அன்பு லீலா அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. சார் வணக்கம், நான் ரயில்வேயில் ஒர்க் பண்ணுறேன், மாத சம்பளம் வாங்குகிறேன், வருமான பிடித்தம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதில் சில பேர் என்னிடம் ஃபார்ம் 16, ஆக்சுவலி அவங்க தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஃபார்ம் 16 கேட்குறாங்க. அதில் இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும், வருமான வரி பணத்தை எல்லாத்தையும் திருப்பி வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. இது சாத்தியமா அப்படின்னு அவங்க ஒரு கொஷின் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இது சாத்தியம்தான். ஆனால் இது ஈக்குவலன்ட் டு ஒரு ஃப்ராட் ஆக்டிவிட்டி. இப்போ ஒரு நபர் 6 லட்சம் ரூபாய் சேலரி வாங்குறாருன்னா கவர்மெண்ட்டே ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு 50,000 ரூபாய் மைனஸ் பண்ணிடுறாங்க. அந்த மைனஸ் பண்ணது போக மீதி 550க்கு அவர் ஓல்டு ரெஜிமாலையோ இல்லை நியூ ரெஜிமாலையோ அவர் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். இப்போ இன்கேஸ் அவர் ஒரு 80Cனா நம்ம ஒரு எல்ஐசி பாலிசி, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், இந்த மாதிரி டேக்ஸ் சேவர் டெபாசிட், இது மாதிரி எது வச்சிருந்தாலும் அது 80Cல வரும். அதில் ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு பாலிசி போடுறாருன்னு வைங்களேன். இப்போ அவரோட எக்ஸம்ஷன் 1 லட்ச ரூபா ஆயிடுச்சு. ஓல்டு ஸ்லாப் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா ஸ்லாபுக்கு வந்துடுறாரு. இப்போ 12,500 ரூபா தான் ஓல்டு ஸ்லாப் பிரகாரம் அவரோட கான்செப்ட். இப்போ நியூ ரெஜிமாக்கும் இன்கம் டேக்ஸ் பாலிசி எக்ஸம்ஷனும் வராதுங்க. ஸோ ஓல்டு ரெஜிமால தான் அந்த எக்ஸம்ஷன் கான்செப்ட் வரும். உங்களுக்கு இந்த நியூ ரெஜிமா, ஓல்டு ரெஜிமா பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை லிங்க்ல கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்க. இந்த 12,500 ரூபா ரிபேட்டுங்கிற பேரில் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ இந்த 5 lakhs ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு சேலரி 0. இதே நீங்கள் ஒரு 8 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 ரூபாய், 80Cல 50,000 ரூபாய், இது போக டோட்டல் எக்ஸம்ஷன் 1 லட்ச ரூபா தாங்க. நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸ் 7 லட்ச ரூபாய்க்கு டேக்ஸ் கட்டணும். 7 லட்ச ரூபாயில் இந்த 12,500 ரூபா வரைக்கும் டேக்ஸ் ரிபேட் வந்துடும் உங்களுக்கு. பட் இந்த 2 லட்ச ரூபாய்க்கு 40,000 ரூபா டேக்ஸ் நீங்கள் கட்டி தான் ஆகணும். இது ரிபேட்டோட மென்ஷன் ஆகி 54ன்னு காட்டுது. பட் இந்த 12,500 ரூபா ரிபேட்டில் போயிடும். 40,000 ரூபா டேக்ஸ் நீங்கள் கம்பல்சரி கட்டி தான் ஆகணும். ஆல்ரெடி உங்கள் 26ASல அதை பிடித்தம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை அப்படியே ஃபைல் பண்ணி தான் ரிட்டர்ன் எடுக்கணும். இல்லை அந்த 40,000 ரூபாய் நான் ரீஃபண்ட் வாங்கி தரேன்னு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க பண்ணி கொடுத்துட்டாலும் ஃபியூச்சரில் இன்கம் டேக்ஸ்லேருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வரும். இன்னைக்கு இன்கம் டேக்ஸில் கவனிக்காமல் ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. பட் என்னைக்காவது ஒரு நாள் அந்த ப்ராசஸ் எடுத்து செக் பண்ணும்போது நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிட்டீங்கன்னு தெரிஞ்சால் அந்த ரீஃபண்ட் அமௌண்ட், பெனால்ட்டி, ஈவன் உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி உங்களுக்கு ஜெயிலில் அனுப்புறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 26ASோட பணத்தை முழுசாக வாங்கி தரேன்னு சொல்லி சில பேரோட தவறான தூண்டுதலுக்கு நீங்கள் ஈல்டு ஆகாதீங்க. இப்போ நான் இன்கம் டேக்ஸ் வெப்சைட்குள்ளே தான் இருக்கேன். ஃபைலிங்கில் நம்ம கிளிக் பண்ணுறோம். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு வியூ 26 ஃபார்ம் AS இந்த ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போகலாம். சொல்லிட்டு இன்கம் டேக்ஸோட ஒரு வெப்சைட்க்கு ப்ராசஸ் பண்ணுது. இதில் ப்ரொசீட் கொடுக்குறீங்க. வியூ 26AS இதை கிளிக் பண்ணுறீங்க. அசஸ்மெண்ட் இயர் 2021-22 HTML டாக்குமெண்ட்டாக கிளிக் பண்ணி வியூ டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பிடிஎஃபாக அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த 26ASல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும், இப்போ மார்ச், பிப்ரவரி, இது மாதிரி ஒவ்வொரு மாதமும், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை எல்லா மாதமும் அவங்களுக்கு டேக்ஸ் டிடக்டட், அவங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ பேமெண்ட் கிரெடிட் ஆகிருக்கு, அதில் டேக்ஸ் டிடக்ஷன் எவ்வளோ, டிடிஎஸ் டெபாசிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஆட் பண்ணி அவங்களுக்கு கட்டியிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு கம்பெனி எம்ப்ளாயர் கட்டியிருக்காங்க. இதில் நீங்கள்
ஏதாவது 1, 2 எக்ஸம்ஷன் இருந்தது அப்படின்னா, நாம அந்த எக்ஸம்ஷன கிளைம் பண்ணிக்கலாம். அது தப்பில்ல. இல்ல அதிகமான எக்ஸம்ஷன் இருக்குனாலும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். அதுவும் தப்பில்லை. பட் நான் இந்த ஃபுல் அமௌண்ட்டையும் ரீஃபண்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரீஃபண்ட் வந்து ப்ராப்பரான ரீஃபண்ட் கிடையாது. ஸோ இந்த ரீஃபண்ட் இப்போ ஒருத்தர் சொல்றாரு, இந்த ரூ. 83,977 நான் ரீஃபண்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாருன்னா, ரீஃபண்ட் கிடைக்குங்க. இல்லன்னு சொல்ல வரல. கண்டிப்பா கிடைக்கும் ரீஃபண்ட். அங்க ஃபர்ஸ்ட்டு அமௌண்ட் பெருசா இருந்தா அவங்களே பிளாக் பண்ணுவாங்க. எதனால ரீஃபண்ட் இவ்ளோ பெருசு கிரியேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த செக் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், இப்ப குடுக்குற மாரி குடுத்துட்டு, திரும்ப கேஸ் ஃபைல் பண்ணி ஏகப்பட்ட இஷ்யூஸ்ல போய் நிக்கும். உங்க வேலையவே இழக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஸோ ப்ரவுட் டு பி அன் இண்டியன். நாம நல்ல முறையில சம்பாதிப்போம். நல்ல முறையில டாக்ஸ் பே பண்ணுவோம் கவர்மெண்ட்டுக்கு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.